சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மா தாயே நாத்து பாயசத்தை கொட்டி விடாதம்மா. எங்க அம்மைக்கு பால் பாயசம் தான் உசுறு. நான் வேற எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். கொட்டுனே அவ்வளவுதான். இந்த எங்க அம்மைக்கு பால் பாயசத்துல அப்படியே பப்படம், பழம், லட்டு, போலிலாம் போட்டு தின்னா அப்படி சூப்பரா பிடிக்கும்பா. எல்லாம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங். போலி மட்டும் மிஸ்ஸிங். போலி மட்டும் இருந்துச்சு நான் எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அண்ணிக்கு மட்டும் தான் நான் நாத்து. நீங்க என்ன நாத்துன்னு கூட்டிட்டு அடக்கிய? ராதிகான்னு கூப்பிடுங்கக்கா. என் பேரை மறந்துரும் போல இருக்கே. ராதிகா யாருன்னு நம்ம தெருல வந்து கேட்டு பார்க்க சொல்லு. நம்ம தெருல என்ன, நம்ம ஊர்ல வந்து கேட்டு பார்க்க சொல்லு. யாருன்னே தெரியாதுன்றவா. நாத்துன்னு கூகுள்ல தட்டி பாரு, டப்புன்னு தெரிஞ்சிரும் உன்னை பத்தி. உங்களையும் வசந்தினா யாருன்னு தெரியாது. நானும் 4 மணினே கூப்பிட்டுட்டா அப்பதானே எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பொண்ணு, உன் நாத்துக்கு குசும்ப பாத்தியா? என்ன அவ சரியா தான் கொடுத்தா உங்களுக்கு. உங்க பேர் 4 மணி தானே? உங்க பேரையும் கூகுள்ல தட்டி பாப்போம். 4 மணின்னு சொன்னா கரெக்டா உங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லும். அம்மா நாத்தனாகரிய விட்டு கொடுப்பாளம்மா. சரியா நாளுதான் சின்ன பொண்ணு. முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேனே. என்ன ரசம் ஊத்தி திங்கிலியா இல்ல மோர் ஊத்தி திங்கிலியா? எதை பறந்த? வாங்க நீ, இது முக்கியமான விஷயம். தலபோற விஷயம். என்னது தலபோற விஷயமா? என் நாத்து இருக்கல்ல நீலாம்பரி, அவ வீட்டுக்கார கூட்டி ஊரை விட்டு ஓடிட்டா. பாவி மக்கா, அடிச்சு வரட்டிட்டியா ராத்திரியா? காலை உடைச்சாலும் உடைச்சா. உனக்கு ஒரே சேவகம் பண்ணிட்டு இருந்தால உனக்கு செஞ்சு போட முடியலன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடிச்சாளா? அப்படிதான் இருக்கும். மாகுழந்தை அதிர்ச்சி ஆற அளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ ஊரை விட்டு ஓடுனது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான். அதனை கேட்டேன். பிள்ளைக்கு மூஞ்சில ஒரு மாதிரி பூரிப்பு அதிகமா இருக்கா, என்ன யாதுன்னு சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. நாத்தனக்காரி ஊரை விட்டு ஓடிட்டாளா? இனி உனக்கு கொண்டாட்டம் தானே? சனியை ஒளிஞ்சிட்டு நிம்மதியா இருப்பியா? சும்மா இருங்க, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியுமா? என் மாமியார் இந்த குட் நியூஸ் சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உடனே கையில இருந்து ஒரு லட்டை எடுத்து என் மாமியா வாய்க்குள்ள திணிச்சிரலாம்னு பார்த்தேன். கையில எங்க இருக்கு லட்டு? கடையிலலாம் இருக்கு. என் 4 மணி கதையை பேசிட்டு வீட்டை தவற விட்டுறாதியா? உங்க அம்மா வீட்டுக்கு போறமா வேண்டாமா? ஏ பாவி மக்கா, போற போக்குல இந்தியா பாடுறைய கடந்துருவ போல இருக்க. என் லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பு. என்ன சங்கி, எங்க போயிட்டு வர மாதிரி இருக்கு? டிக்டாப்பா கிளம்பி வேறங்க பால்கைப்பு வீட்டுக்கு தான். ராதிகிட்ட கேட்டேன், ராஜேஷ் எங்க வரலையே சாப்பிடுறதுக்குன்னு. போய் என் பொண்டாட்டிட்டே போய் கேப்பா. அவதான் கண்ணை உருட்டிட்டு ஒரு மாதிரி முழிச்சிருப்பாள. ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்டான ஒர்க், அதான் லீவ் போட முடியல. அதான் ஆஃப் டே போயிட்டு மத்தியானம் சாப்பிட வரேன். இனிமேதான் போய் சாப்பிட போகணும் பால்கைப்பு வீட்டுல. ஏவா என்னன்னே கூப்பிட்டீங்களோ? என்னப்பா பால்கைப்பு வீட்டுக்காரன் அங்க இங்க ஆந்துட்டு தெரியுதா தெருவுல? ஐயே நான் கேட்க மறந்துட்டேனே. என்ன நீங்க வரலையாக்கும் வந்து சாப்பிடுவாங்கண்ணே. உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். சரி அது இருக்கட்டும். என்ன விஷயம் அங்க இங்க ஒரு மாதிரி லாந்துத மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லண்ணே, என் ஃப்ரெண்டு இந்த சென்னையில இருந்து வாரேன்னா அவனுக்கு எங்க வீடு தெரியாது பாத்தீங்களா? அது நார்வேல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூப்பிட வந்துரும் மக்கான்னா. சரி நானும் கிளம்பலாம்னு நினைச்சு பைக்கை தேடினேன். எங்க பெரியப்பா ஆபீஸ்க்கு எடுத்து போயிட்டாங்க. அதான் என்ன பண்ணன்னு தெரியாம அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், பஸ்ல போகவா என்னன்னு. என்ன தேவா, ராஜேஷ் இருக்கும்போது என்ன கவலை? டக்குன்னு பைக் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எடுத்து வர போறாங்க. உங்களை கொண்டு போய் விட போறாங்க. இல்லக்கா பரவாயில்ல, நான் டவுன் பஸ்னால ஏறி போய் கூட்டு வந்துருவேன். என்ன தேவா உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? வா வண்டியில யாரு உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துருவோம். இருக்கட்டுனே பரவாயில்ல, நீங்க பசியோட இருப்பீங்க. வாங்க சாப்பிட போவோனே. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூஸும் குடிச்சு ஒரு பப்ஸும் தின்னுட்டு வந்தான். அதனால பசிக்கலாம் இல்ல. 2வது வந்து கூட உங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். வண்டியில யாருப்பா? வாப்பா தங்கி. பை பை. பை பை ராஜு. தேவா நீ ஒண்ணு நினைச்சுக்கிடாத. சங்கி என்னோட கிளாஸ்மேட் ஆக்கும். சங்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னு ராதிகிட்ட மட்டும் மூச்சு விட்டுறாத. அவ்வளவுதான். வாரிய கிட்டா என்ன அக்காவை நினைச்சாலே உங்களுக்கு ரொம்ப பயம் போல இருக்கு. சும்மா இருப்பா, நீ வேற வயித்த கலக்க வச்சிடாத. என்ன சங்கி, டாட்டா பலமா இருக்கு போல இருக்கு. சும்மாதான் அப்படியே கொசு ஓட்டிட்டு இருந்தேன். பயங்கரமா கொசு இருக்குல்ல, அதான் டாட்டா கட்டி கொசுவை போப்பண்ணேன். இந்த வெள்ளை மாவுக்கு காது குத்தாக்கா. ஏற்கனவே எனக்கு காது குத்தி கம்மல் போட்டாச்சு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா செல்லம், மணமேடல பொண்ணு மாப்பிளையும் காணலையேன்னு யோசிக்கியோ? ஆமா, கல்யாண வீடும் கூட்டிட்டு வந்தியா, பொண்ணு மாப்பிளையும் காணலையே. நீலுக்குட்டி நமக்கு தான் வெட்டிங் ஷூட் ஒன்னும் நடக்காம போயிட்டு அவங்களுக்குமா இல்லாம இருக்கும். எல்லாரும் கலர் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாடர்னா அப்படியே போஸ் கொடுக்கறதுக்காண்டி வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. நமக்கு என்ன முக்கியம்? பொண்ணு மாப்பிளைக்கு என்ன நம்ம என்ன மொய்யா கொடுக்க போறோம்? நேரம் நமக்கு எந்த இடமோ அங்கதானே போனோம். அதான் பந்தி வைக்க இடம். கண்ணாடியில அடி தூளா இருக்கிய. நீங்க மட்டும் என்னவா ராசா மாதிரி இருக்கிய. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தாங்க எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னடா செல்லம்? இந்த பேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஓடி போனப்போ இதுலதான் நீங்க துணியெல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. அன்னைக்கே ரொம்ப நாத்த அடிக்குன்னு சொல்லி சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அதை துவைக்கவும் இல்ல, கொண்டாடவும் இல்ல. என்னடா செல்லம் என்னையவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இந்த பேக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாத்தம் அப்படிதான் இருக்கும். அத்தான் பேசிட்டே இருக்கீங்க போங்க. சிக்கன் வாசம் மட்டன் வாசம் அப்படியே மூக்க தொலைக்குது.
இழுக்குட்டி இப்ப என்ன பத்தி என்ன நினைக்க? யோ அத்தா, உமருக்கும் கொஞ்சம் மூளை இருக்குங்கறத இன்னைக்கு தான் நிரூபிச்சிருக்காரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது ஒரு ஹோட்டல்ல போய் நல்ல சாப்பாடு வாங்கி தந்திருக்கீரா? இன்னைக்கு தான் வாசியிலே சூப்பரான சாப்பாடு வாங்கி தந்திருக்காரு. வாங்கி தரல, அவங்களாவே வா வான்னு கூப்பிட்டு போட்டிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மூளை இல்லாதவன் சொல்லுவில்ல, இனி அப்படி ஏசாத. சாச்சா, யாச மாட்டேன். இனி அப்படி யாசுவனா? யாசவே மாட்டேன். ஆனா சில நேரத்துல கிறுக்கு மாதிரி நடப்பிரல, அப்ப தூக்கி போட்டு 4 சம்ட்டு கொடுப்பேன். சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காதீங்க, நல்லவா இருக்கு. நீலுக்குட்டி இப்ப அடிச்சு நொறுக்கிக்கிட்டு அடுத்த ரவுண்டு சாப்பாடு வரும்ல, அத டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடா இதே வச்சு சமாளிச்சிடலாம். எப்படி ஐடியா? ஒரு கல்ல 2 மாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது இப்பதான் நான் பாக்கேன். மாப்பு வச்சிட்டாண்டா ஆப்பு. என்ன மாப்பிள அப்படியே அள்ளி அடைஞ்சு திங்கிறதுக்கு இல்லாம எலி கொறிச்ச மாதிரி ஒவ்வொன்னு கொறிச்சிட்டு இருக்க? அது வந்து மாமா வந்து லூசு மனசு வேற பெப்பர பண்ணு. எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுத்துருவாரு போல இருக்க. எனக்கு வர கோபத்துக்கு மண்டையில 2 தட்டு தட்டிடலாமான்னு இருக்கு. பாப்பு, உன்ன மாதிரி வாலிப வயசுல இருக்கும்போது நான்லாம் ஒரு ஆடை ஒன்ன மண்ணா தின்னு போடுவேன். நீ எல்லாம் ஒரு காசுக்கு அவ மட்டும் போல இருக்க. சரியான சோத்தமட்டியா இருப்ப போல இருக்க. வெறும் பிரியாணியை போட்டு தின்னுட்டு கிடக்க. நல்ல கறியை கொண்டு வர சொல்லுவேன். லே மக்கா, யாருலாங்க கொண்டால 2 குவாலியா? லே எவம்லங்க என் மாப்பிளங்க குடும்பத்தோட வெறும் பிரியாணியா மொச்சக்குன்னு தின்னுட்டு இருக்கான். அவனை கவனிக்கிறதுக்கு இல்லாம எங்களை போய் தொலைஞ்சியா? இந்தாங்க சார் முழு குவாலி. இந்த மாதிரி இதே மாதிரி கடைசி வரைக்கும் என் மாப்பிள்ளையும் பிள்ளையையும் கவனிக்கணும். மாப்பிள்ள என்ன நான் சொல்லுது சரிதானே? சரிதான் மாமா, சரிதான். எடுத்துக்கோங்க சார். ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கவா வேண்டாமா? மாமா, பொண்ணு மாப்பிள்ள போட்டோ ஷூட்டுக்கு போயிட்டு வரலையோ? என்ன மாப்பிள்ள சொல்லுதோ, பொண்ணு மாப்பிள்ளையா? ஆமா மாமா, உங்க மோகனுக்கு தானே கல்யாணம். ஏய் யோம்ல, நீ என் பேரனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். லே உனக்கு எங்க கண்டாலும் விட மாட்டோம்ல. ஏக்கா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயாச்சு. நீனும் நானும் தான் சாப்பிடணும். தேவா சாப்பிடாம போயிருக்கான் அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறதுக்கு. அவன் வரட்டுமே, என் புள்ள வந்தானே சாப்பிடுதம்டி. நீ பசிக்கிற சாப்பிடு. புஷ்பாக்கா, சிம்ரனே வாமா வாமா வா. ஏடி சிம்ரனே, நேரம் கிடைச்சாட்டி? காணுமா நேரம், வரக்கூடிய நேரத்தை வரலாம்லாட்டி. ஏக்கா, எங்க ஊர்ல வந்து ஒரு சொக்கார பிள்ளைக்கு சடங்கு பார்த்துக்கோங்க. அங்க போயிட்டேன். இன்னைக்கு ஒரு 12 மணி காலம் தான் வந்தேன். அந்தால சாப்பிட வரலாம்னு தான் நினைச்சேன். துவாப்புல கொஞ்சம் வியாழ கிடந்து இந்த மட்டையெல்லாம் அப்படியே கிடக்குவா. அவ்வளத்தையும் அள்ளி கட்டிட்டு வந்தேக்கா. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பார்த்துக்கோங்க. எடி உன் மோகனை எங்க? அவனை கூட்டிட்டு வரலாம்ல. ஏக்கா, உனக்கு தெரியாதக்கா என் மௌன பத்தி? ஒரு விசேஷ வீட்டுக்கு வாழை வந்து சாப்பிட்டுட்டு போலாம் சொன்னா கேட்கவே மாட்டான். வேற யார் வீடுமா? நம்ம வீடுதல்ல வாழைன்னு இந்த பயத்தோட சேர்ந்துட்டு பம்பரம் சுத்துறதுக்கு போயிருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் சோறு மட்டும் எடுத்துட்டு போட்டான். ஆமாட்டி பத்தியா, சுபின் இப்படிதான் இருக்கான். சரி வளர்ந்தோன்னு சரியாயிருவான். சரி போகும்போது கொண்டு வச்சுட்டு சோறு குழம்பு கூட்டி எல்லாம் எடுத்துட்டு போட்டி நிறைய இருக்கு. உன் மாப்பிள்ளைங்க அவரையாவது சாப்பிட வர சொல்லலாம்ல. மனுஷன் அதுக்கு மேல அப்பாவும் மகனும் ஒண்ணு, 2 பேரும் சேர்த்தாக்க சாப்பாடு எடுத்துட்டு போனோம். நீ சாப்பிட்டாச்சாக்கா? சிம்ரன் மாமா அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவா. ஏக்கா, சொல்லதுக்கு என்ன, நம்மளுக்கு அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கே சரிப்படாது பாத்துக்கோங்க. நம்மள நல்ல சம்பளம் கூட்டி நல்லா உட்காந்து சாப்பிட்டாக்க அது விருத்தியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என் கூட சேர்ந்த ஆளு. சரி டீ உட்காரு, சாப்பாடு எடுத்துட்டு ஓடியாரேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடல டீ, அதுதான் எங்க அக்காட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா சாப்பிடுங்க. அவன் மோமே அவன் ஃப்ரெண்ட கூப்பிட போயிருக்கான். அவன் வரட்டும், அவன் கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவேங்க. ஏக்கா, மோமே மேல பாசமா இருக்க வேண்டியதாக்கா. அவனுக்கு கல்யாணம் வேற முடிய போகுது. இப்படியே பாசமா இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நாளைக்கு வரக்கூடிய வந்தோடனே உனக்கு கொஞ்சம் கோவமா அந்த மாதிரி இருக்கும். அப்படி சொல்லிட்டு சிம்மு. அதுக்கு இல்லாம ஒத்த மாவனா கைக்குள்ளேயே வச்சு வளர்த்து அப்படியே பழகி போச்சு. அவன் ஊர்ல இல்லாத சமயம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் ஊர்ல இருந்தான்னா நானும் அவனும் சேர்ந்துதான் உட்காந்து சாப்பிடுவோம். அது அப்படியே வந்துட்டு. நீங்க அப்படி பாசத்தோட இருக்கீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியவன் நாளைக்கு எப்படி இருக்கான்னு தெரியாதுல்லக்கா. வந்த உடனே மாமியாரி நமக்கு எதிராக நிப்பா போல இருக்க. எப்ப பார்த்தாலும் மாவன் மேல பாசமா இருக்காள, நம்மகிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாளக்கா. ஆமாட்டி, சில வீடுகள்லாம் அப்படிதானே நடக்கு. அதனாலதானே மாமியா மருமோ பிரச்சனையே உண்டாகுது. அதனாலதான் நான் எங்க அக்கா கிட்ட எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன், உன் மோ மேல அளவோட பாசத்தை வையி, அப்பதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லுவேன். சரி சிம்ரன், சாப்பிடுமா, சாப்பாடு ஆற போகுது. இருமா தண்ணி எடுத்துட்டு வாடியாரேன். எடி சின்ன பொண்ணு வந்துட்ட விஷயத்த சொன்னாளா? அதுக்கப்புறம் காலையில ஒரு 11 மணிக்கானு போன் அடிச்சாக்கா, சிம்ரன் வாரியா நாங்க எல்லாரும் போறோம்னு. சொன்னேன், நீ மட்டும் தானே போறேன்னு அப்படின்னு. இல்ல 4 மணி ஒத்த கால நிக்கி நானும் வருவேன்னு என் நாத்துவா. அவ கேட்கவே மாட்டேக்கா. அவ அதுக்கு மிச்சமா நிக்கா, நானும் வருவேன் எண்ணின்ட்டு கிடக்கா. அதனால நீனு வாரியான்னு கேட்டா. நான் தான் சொன்னேன், வீட்டுல வேலை கிடக்கு, தோட்டத்துலயும் வேலை கிடக்கு, அப்புறம் புஷ்பாக்கா வீட்டுக்கு வேற போக வேண்டி இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பேசு. எங்க அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்துக்கோ. உங்க அக்கா வேற 4 மணிக்கு வேற பொண்ணு பாக்கணும்னு சொல்லிருக்காவலாம்ல. என்ன கதைக்கா இது?
சரி எப்படியே நடக்கட்டி நல்லதே நடக்கட்டும். அவனுக்கும் பிடிச்சிருக்கணும்ல, அதான் சின்ன பொண்ணு போயிட்டு வரேன் நான் போட்டுன்னு அனுப்பி விட்டுட்டேன். நான் வீட்டுல இருந்துகிட்டேன்ட்டேன். அப்பதானே எங்க அக்காவுக்கு தெரியாது. சரிட்டி நீ அள்ளி சாப்பிடு. என்னாச்சி நடு ரோட்ல வண்டி நிறுத்தி விட்டியா? என்னன்னு தெரியலையா, வண்டி நவளப்பட்டுக்க. என் 4 மணி இறங்குங்க, வெயிட் தாங்க முடியாம ஒரு வேளை நின்னுட்டா என்னவோ. ஆமா, நாங்க ரொம்ப வெயிட்டா இருக்கோம்ல, வண்டி நின்னு போச்சு. வா ஓட்ட வண்டியை கொண்டு குப்பையில கொண்டு போடு. ஆக்கர்ல கொண்டு போட்டா 50 பைசா கூட தர மாட்டான். நபடி என்ன சொன்னீங்க? குப்பையில போடணுமா வண்டியை கொண்டு? ஒத்த சமத்து கொடுத்தோம்னா குப்பையில போய் விழுவிய. இன்னும் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வேற எந்த அர்த்தத்துல சொன்னீங்க? நான் என் போக்குல ஒத்தையில வந்திருப்பேன். வாரம் சொல்லிவிட்டு என் வண்டியை குறை சொல்லுதா? சின்ன நம்ம விஜய் இருக்காருல, விஜய். யாரு உங்க வீட்டுக்கு எய்தாப்ல இருக்காருல விஜய்? அவரா? சே, நம்ம தலைவர் விஜய் சொன்னேன். அதான் நடிகர் விஜய் சொன்னேன். விஜய் பத்தி பேசுறதுக்கு முன்னால வண்டி தள்ளுங்க, அதுக்கப்புறம் விஜய் பத்தி பேசிக்கிட்டே கதையை விட்டுட்டு போலாம். தின்ன ஒரு உருண்டை சுவாரையும் உருட்டு விட்டுருவா போல இருக்க. என் நாத்து அங்க நின்று ஸ்டைலா பாத்துட்டு இருக்கா, வந்து தள்ளு. 4 மணி என்னவோ சொல்ல வந்தே இல்ல, சொல்லுங்க. அப்படியே கதை கட்டிட்டே வண்டியை தள்ளுவோம். சின்ன நம்ம நடிகர் விஜய் இருக்காருல, ஒரு சூப்பர் கார் ஒண்ணு வாங்கியிருக்காரு பாத்துக்கோ. 4 மணி அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆக்கும். நடிகர் விஜய் உங்களுக்கே போன் பண்ணி சொல்லிருக்காரு கார்லாம் வாங்கிருக்கோன்னு. நீ வேற சின்ன டிவில மத்தியானம் போட்டு காடிச்சிட்டு நடக்கா. நான் பார்த்தேன் பாத்துக்கோ. பார்க்கவே பயங்கரமா இருக்கு இந்த காரை பார்க்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படி என்ன காருக்கு? நாத்து காருன்னா காரு ஏரோப்ளேன் தோத்து போவோம். காருக்குள்ள இந்த பெரிய டிவி இருக்குமா, எம்மோ ஒரு ஆள் உயரம் சைஸ் இருக்கும் போல இருக்குமா. அங்க இருந்து இங்க வரைக்கும் மீதியா இருக்கு. அதுக்கப்புறம் காருக்குள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கியா? ஃப்ரிட்ஜ் இருந்த காரை நான் பார்த்ததே இல்ல, இன்னைக்கு தான் பார்த்தேன். சின்ன கொஞ்சம் விட்ட காருக்குள்ள பாத்ரூமே வச்சிருவோம் போல இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு வசதி எல்லாம். குளிர் காலத்துல நல்ல கதகதப்பா இருக்குமா, வெயில் காலத்துல நல்ல குளுகுளுன்னு இருக்குமா. அப்படி எல்லாம் வசதி இருக்கான். அதுக்குதான் சொல்லுவேன், திட்ட வண்டிய உடசல் வண்டிய குப்பையில தூக்கி போட்டுட்டு சூப்பர் காரா விஜய் எடுத்திருக்க காரா மாதிரி ஒண்ணு எடு. அப்படியே மேலுக்கு வலிக்காம கை காலும் வலிக்காம அப்படியே ஜம்முன்னு பறந்துகிட்டே போலாம்ல. அதுக்கு தான் நான் உன்ட்ட சொல்லுவேன். எப்படி என் ஐடியா? எங்க வரதா இருந்தா வாங்க, இல்லடி வீட்டை பார்த்து ஓடுங்க. எல்லா ரூட் பஸ்ஸும் நிக்குது, நம்ம ரூட் பஸ் மட்டும் காணோம். என்னம்மா தங்கச்சி, என்னாச்சு? அண்ணே, நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். என் பேக்ல ஸ்கூலு காலேஜ்ல சர்டிபிகேட்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பேக்கோட ஒரு திருடே அடிச்சிட்டு போயிட்டான். தேவா, எப்படியும் பக்கத்துல தான் வாடி இருப்பா. என்ன ஏதுன்னு பாத்துடலாம். என்னனே எங்க போனான்னு யாரு கண்டா? என்ன தேவா இப்படி நம்மளே எப்படி நினைச்சுக்கிட்டா? அவன் எங்க போயிருக்க போறான்? அங்க அப்படிதான் வாடி இருப்பான். வா பிடிப்போம். பாவம், அந்த பிள்ளைக்கு எதிர்காலமே அதுலதான் இருக்கு. சர்டிபிகேட்லாம் அதுலலாம் இருக்கான். தங்கச்சி நீ ஒண்ணு அழாதமா. இப்ப என்ன ஏதுன்னு பாத்து எப்படியாவது கல்யாணம் பிடிச்சிருதாமா. எங்கனையும் வாடி இருக்க மாட்டான். எங்களோட தான் சுத்தி சுத்தி நிப்பான். நமக்கு இதுக்கு பிரச்சனைன்னு சொன்னவே பாஞ்சு வாதான். அடிக்காதீங்க, என்ன விட்டுருக்க, காப்பாத்துக்க, என்ன காப்பாத்துக்க. எவ்வளவு திமிரு இருக்கணும், பேக்க தீர்வு ஓடிட்டு இருக்கானே கள்ள பையன். அந்த பிள்ளை பாம்போல இந்த சர்டிபிகேட்லாம் தொலைச்சிட்டு அழுதுட்டு நிக்கும் போது பார்க்கவே சங்கடமா இருக்கு பாத்தீங்களானே. இந்தாங்கண்ணே, அந்த பிள்ளைகிட்ட அந்த பேக்கை கொடுத்துருங்க. ஏன் தேவா, நீ தானே எனக்கு முன்னால பாஞ்சு வந்து அந்த கல்லனே பிடிச்சி அடின்னு அடிச்சுன்னு ஒருக்கி கடைசியில பேக்கையும் எடுத்திருக்க. நீ கொடுக்க வேண்டியதுனே. வேண்டானே, நீங்க கொடுங்கண்ணே, சொன்னா கேளுங்க. பாரா என்ன பிரச்சனை? அந்த பிள்ளைய உனக்கு முன்னாடியே தெரியுமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. என்ன தேவா, எதுவும் இல்லன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு சொல்ல மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நீங்க கொடுங்கண்ணே. சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். இவன் பேசுறத பார்த்தாலே தெரியுது, இந்த பிள்ளைய ஏற்கனவே அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதான் பம்மி பதறிட்டு பேசிட்டு இருக்கான். இதுதானமா உன் பேக்கு? ஆமாண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இருக்கட்டுமா, இதுல என்ன இருக்கு? நீ எதுவும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லுதேம்மா. என் தம்பிய வந்து கொண்டு பைக்ல வந்து உங்க வீட்லயே கொண்டு விட்டுற சொல்லட்டுமா? இல்லண்ணே, வேண்டாம், பரவாயில்ல. பஸ் வரும்ல, நான் போய்க்கிறேன். இடப்பட்ட நேரத்துல பஸ்ஸே ஒண்ணு வராம கிடக்கு. 1 மணி நேரமா அங்க ஏதோ டிராபிக்கா. அதனாலதான் பஸ்ஸே வரலன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் போகாம நிக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டாவோ. இன்னும் நிக்காமல என் தம்பி, அவன் ஃப்ரெண்டை தான் நாங்க பிக்கப் பண்றதுக்காக வந்தோம். கடைசியில பார்த்தா அவன் இன்னும் மதுரையில இருந்து பஸ்ஸே கிளம்பலையாம். அவ்வளவு வரைக்கும் ஏதோ பிரச்சனைனால ஒரு இடமும் கிளம்பாம அங்கங்க நிக்காம பஸ். அதுதாம்மா தெரியும். அதனாலதான் ரொம்ப நேரம் இங்க நிக்கிறது சரியில்லை பாத்துக்கோ. ஆட்டோவும் ஒன்னும் ஓடல பாத்துக்கோமா, இங்க நிக்கிறது சரியில்லை. அதான் சொல்லுதேன், வரவும் இருப்போம். என்னே நீ கொண்டு விட்டுட்டு வாங்க. அண்ணே யாரு? நானா? யாரு? என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான். அன்னைக்கு என் கிளாஸ்மேட்டு சங்கீதா இருக்கல்ல, அவட்ட தான் 2 வார்த்தை பேசிட்டு இருந்தான்ப்பா. உடனே வந்து சங்கு நெரிச்சு விட்டா. இன்னைக்கு இந்த பிள்ளைய மட்டும் கொண்டு விட்டேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், எனக்கு அடிச்சே தின்னுபிடுவா. அந்த அளவுக்கு ராதிகாக்கா மேல உங்களுக்கு பயம் இல்லப்பா, பதட்டம். என் பொண்டாட்டிய கண்டாலே பதட்டம் ஆயிரும். கால் கையெல்லாம் கிட்ட ஆட ஆரம்பிச்சிரும். எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. அதனாலதான் சொல்லுதேன், இந்த பிள்ளைய தனியா விட்டுட்டு போவதுக்கும் சரியில்லை பாத்துக்கோ. மனசுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அங்க போன பிறகு ஐயோ இந்த பிள்ளை தனியா நின்றுட்டு இருந்தேன்னு மனசுக்கு சங்கடமா இருக்கும். அதான் சொல்லுதேன், சேஃபா கொண்டு நீனே கொண்டு விட்டுட்டு வந்துரு.
சரிண்ணே, அதுக்கு அந்த பிள்ளை சம்மதிக்கணும்ல. அப்போ நீ ரெடியா தான் இருக்க. சும்மா இருங்க, எனக்கு எங்க இருந்தாலும் என்னத்தையாவது ஒண்ணு புடிச்சிட்டு என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கீங்க. சரி, அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லுதே. தங்கச்சி இங்கனே நின்னுட்டு இருக்க போறியாமா? ஞார வர ஆயிட்டே இருக்க. கற்கள் ஆயிட்டுனா அவரு இங்க நிக்க கூடாது பாத்துக்கோங்க. என் தம்பியை கொண்டு விட சொல்லட்டுமாமா? அவன் தங்கமான பையன், இந்த ஊருக்கே தெரியும் பாத்துக்கோ. சரிண்ணே. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். தேவா, என் தங்கச்சி சம்மதிச்சுட்டா. டக்குன்னு வண்டியில கொண்டு விட்டுட்டு ஓடி வந்துரு. போயிட்டாரே. சரி, பார்த்து கொண்டு இறக்கி விட்டுட்டாப்பா. வடி பார்த்தா நல்ல ஜம்முன்னு தான் இருக்கு. சொந்தங்களே பாத்தீங்களா, நாங்க என்ன நினைச்சு வந்தோம், இங்க என்ன நடக்கும்னு. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, இனி என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். அது ரெடியா இருக்கும் போல இருக்கு திருப்பம்லாம். சரி, அடுத்த வீடியோல பாப்போம். என்ன போயிட்டு வரோம்.